இந்தியா சைட்லேருந்து யாருமே ஆக்சஸ் பண்ணதில்லை. இங்கே மெட்ரோலாம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. டிபெட்டியன் சைடில் இந்த மாதிரி தான் வீடெலாம் கட்டி வச்சுருப்பாங்க. முக்கியமாக வந்து சில்க் ரூட். மேலே ஏறி வந்திருப்போம். பார்த்து தான் வந்து காலை வைக்கணும். ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டேஷன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. லேண்ட்ஸ்கேப்பே சூப்பராக இல்லை. இதாங்க லிஜியாங் சிட்டி. வெல்கம் டு லிஜியாங்க ஸ்கை ஹோட்டல்னு சொல்லிட்டு. டைம் பார்த்தாலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 13 கிலோமீட்டரு ஸ்னோ மவுண்டன்ஸ். நேற்று பார்த்துருப்பீங்க, நேற்று வந்து சிலா பேஸ்டர் வரைக்கும் வந்திருந்தோம். அது ஒரு பேஸ்டர். இன்றைக்கி நான்வா பேஸ்டர் கிட்டே வந்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட நேற்று மட்டுமே ஒரு 13 கிலோமீட்ரு நம்ம மேலே ஏறி வந்திருப்போம். என்கிட்ட 12 கிலோ வெயிட் இருந்துச்சு. 12 கிலோ வெயிட்டையும் தூக்கிட்டு நேற்று கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆயிடுச்சு மேலே ஏறி வருது. மழை பெஞ்சது பார்த்துருப்பீங்க. நேற்று நைட்டு கூட சரியான மழைங்க, டென்ட்டில் தூங்கவே முடியல. ஆனால் இப்போது போய் நான்வா பேஸ்டரை பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் சுற்றிட்டு அப்படியே ஸ்லோவாக கீழே இறங்கணுன்னா ஒரு 2.5 மணி நேரத்துக்கு கீழே இறங்கிடலாம். இறங்கிட்டு திருப்பி நான் ஷங்கிலா போகிறது தான் பிளான் வச்சுருக்கேன். ஸோ இதை போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா, லெட்ஸ் கோ. பாருங்க அந்த அழகிய மலைத்தொடர்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து லடாக்கில் இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. லடாக்கோ இமாச்சல்லையோ இந்த மாதிரி ஒரு மலைத்தொடர்களை பார்ப்பீங்க. அதேமாதிரி ஒரு மலைத்தொடர்கள் இங்கேயும் இருக்குது. நான் கொஞ்சம் இன்னும் ஃபிட்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுவேங்க. ஃபிட்னஸில் ஃபோக்கஸ் பண்ணாதனால கொஞ்சம் இன்னும் வேகமாக ஏறி இருக்கலாம். இனிமேல் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். மாடு, ஆடு ப்ளஸ் குதிரை எல்லாமே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்லா இருக்குல்ல, சூப்பராக. இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து ஆல்பைன் மெடோஸ். மொத்தமாக அது பக்கம் ஃபுல்லாகவே ஆல்பைன் மெடோஸாக இருக்குது. Hingua. Nanbo. 对，到了。OK. Hingua. சீக்கிரமாக போனால் தான் பார்த்துட்டு கிளம்பி வர. திரும்பி மழை பெஞ்சதுன்னா கஷ்டமாக போயிடும் நமக்கு. சரியான குழுங்க நைட்லாம். நான் வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகல, ஜஸ்ட்டு டென்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு போனேன். ஸ்லீப்பிங் பேக்கு எதுவுமே இல்லை. தைரியமாக போய்ட்டு சரியான குளிர், தூங்கவே முடியல நைட்டு. எல்லாம் வராங்க, எதாவது எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். இதுக்கெல்லாம் ட்ரிக் ஆர்கனைஸ் பண்ணி வருவாங்க இங்கே இருக்கவங்க. இந்த குதிரையில் ஏற்றி விட்ருவாங்க எல்லாத்தையும். குதிரையில் ஏற்றி விட்டாங்கன்னா அவங்க ஆர்கனைஸ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. சைனீஸ்க்கே நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாது உண்மையிலே. ஆனால் நம்ம யார் கெத்தாக வந்தோம் பார்த்தீங்களா, எந்த வழியும் தெரியாமல். அவங்களே கேட்குறாங்க எப்படி வந்தீங்க இந்த இடத்துக்கு யாருமே தெரியாது. அவங்க படிப்பாங்க, படித்து பார்த்து தான் வருவேன் அப்படின்னு. அவங்களும் அதான் சொன்னாங்க, நாங்களும் படித்து பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு அப்படின்னாங்க. குதிரையில் தான் குட்ஸ்லாம் ஏற்றின்னு வராங்க. சாப்பாடு, போர்வை, டென்ட்டு எல்லாத்தையும் அதை ஏற்றின்னு வைப்பாங்க. அது பாருங்க. செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி விஷயம் வந்து அருணாச்சலில் பண்ணேன். அருணாச்சலில் இந்த பெய்லி ட்ரெயில்னு ஒன்று ட்ரெயில் நடந்துச்சு, அப்போ நான் பண்ணேன். அதுவும் வந்து திட்ட பார்டர் தான். அங்கேயும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் வந்து நான் ஒரு ட்ரெயில் வந்து எல்லோரையும் சேர்த்து பண்ணோம். இந்த தடவை வந்து நான் மட்டும், அதுவும் சைனாவில் வந்து தனியாக. அதெல்லாம் வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுங்க இதெல்லாம்.
ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹைக்கிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹைக்கிங், ட்ரெக்கிங்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த ஹைக்கிங், ட்ரெக்கிங்கை இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு இடம் ஷங்க்ரிலா மாதிரி ஒரு இடத்துல வந்து திட்டத்தட்ட டிபெட்டியன் ப்ரிஃபெக்சர் தானே இது. இந்த இடத்துல மலைகள்லாம் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்க. அதுக்காக தான் வந்து நான் இந்த இடத்துல பண்ணுறது. உங்களுக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சைனா எப்படியா இருக்குங்கிற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவல் டிபெட் கிடையாது, டிபெட்டியன் பர்ஃபெக்சர்னுவாங்க. அதாவது டிக்வீன் டிபெட்டியன் பர்ஃபெக்சர். டிபெட்டுக்கு பக்கத்தில் ஒட்டி இருக்கிற ஏரியா இதெல்லாம். இந்த பக்கம் வழியிலேயே வந்துச்சு பாருங்கள், நான்பா பாஸ்டர். 4100 மீட்ரு மேலே, 13,000 அடி மேலே இருக்கும். எதுவுமே இல்லை, எக்யூப்மெண்ட் எதுவும் இல்லை. ஜாலியாக அப்படியே வரேன். ஒரு குடையை மட்டும் தான் பிடிச்சிட்டு வரேன். மழை பெஞ்சுன்னா அந்த குடையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அங்கே பாருங்களேன், தனியாக ஏதோ வீடு மாதிரி இருக்குது. கிராஸ்லேண்ட்ஸ். அந்த பேக் ட்ராப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தண்ணி அழகாக, மலை, அங்கே ஒரு வீடு, சரியான பேக் ட்ராப்பு, கிராஸ்லேண்டு. சூப்பராக இல்லை? இங்கே இருக்கிற நொமேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹுட்டன் கல்லால் ஆன வீட்டுகளில் தான் தங்குவாங்க. இதெல்லாம் இந்த டிபெட்டியன் சைடு கல்ச்சர். டிபெட்டியன் சைடில் இந்த மாதிரி தான் வீடெலாம் கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்கள். 2 வீடும் ஒரே மாதிரி தான். மங்கோலியா ஃபீல்ஸ் லைக் ஐ ஆம் இன் மங்கோலியா கைஸ். மங்கோலியாவில் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. யுனான் ப்ரொவின்ஸ் இன்னையோட முடிவடையுதுங்க. இதுக்கப்புறம் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 2 ப்ரொவின்ஸுங்க. ஒன்று வந்து ஜின்ஜியாங் ப்ரொவின்ஸ், அடுத்து வந்து இன்னர் மங்கோலியா. நான் 3 பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஒன்று ஜின்ஜியாங்கு, இன்னர் மங்கோலியா, பீஜிங்கு. ஆனால் நமக்கு இருக்கிற டைம் பார்த்தோன்னா ஏதாவது 2 தான் கவர் பண்ண முடியும், 2 ப்ரொவின்ஸ் தான் கவர் பண்ண முடியும். ஏன்னா ஜின்ஜியாங் வந்து ரொம்ப பெருசு, சைஸ் வைஸ் ரொம்ப பெருசு. ப்ரொவின்சஸ் இருக்குது, நிறைய ப்ரொவின்சஸ்ஸு. அதனால் அதை பார்த்து கவர் பண்ணணுன்னு இருக்கேன். இன்னொன்று ஏன் வந்து நான் ஜின்ஜியாங் கவர் பண்ணணுன்னா, முக்கியமாக வந்து சில்க் ரூட், ஓகேவா? சில்க் ரூட் வந்து ஜியான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜியான்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கஷ்கர், டாஷ்கோர்கன், அப்புறமா வந்து உங்களுக்கு 4 பார்டர் பாசஸ் இருக்குது. கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான். இந்த ரோடு வழியாக பிடிச்சி போகிறது. ஏற்கனவே சில்க் ரூட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, காரகோரம் ஹைவே. ஒன் ஆஃப் த சீனிக்கான ஹைவே லைஃப்பில். காரகோரம் ஹைவே வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தான் போகிற ஹைவே அது. எப்படின்னா, கஷ்கர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கஷ்கர் போய்ட்டோன்னா, கஷ்கர்லேருந்து தஷ்கோர்கன் போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் தான் பாகிஸ்தான் பார்டர். அது வந்து குஞ்சரப் பாஸ்ன்னுவாங்க. வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பார்டர் கிராசிங். அங்கே தான் சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய ட்ரேடே நடக்கும். வணிகம் வந்து பயங்கரமாக. ஸோ ரொம்ப வந்து சென்சிட்டிவான ஏரியாங்க இது. முடிஞ்சால் அதை நம்ம ஆக்சஸ் பண்ண பார்ப்போம். ஏன்னா சைனீஸ் சைடில் வந்து அங்கே போகிறது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. பட் ட்ரை பண்ணுவோம். இல்லைனா டஷ்கோர்கன் வரைக்குமாவது போவோம். அப்படி சப்போஸ் நம்மளால் குஜராத் பாஸ் கிட்டே போக முடியலன்னா டஷ்கோர்கன் போயிடலாம். முக்கியமாக அதுதான் சில்க் ரோடு ஒன்று. இன்னொன்று வந்து இந்த காரகோரம் ஹைவே. காரகோரம் ஹைவே யாருமே ஆக்சஸ் பண்ணதில்லைங்க. இந்தியா சைட்லேருந்து யாருமே ஆக்சஸ் பண்ணதில்லை. எப்படி போகணுன்னா, டைரெக்டாக தஷ்கோர்கன்லேருந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், பிஓகே, சொஸ்து, அன்சா வேலி, கில்ஜித், பல்திஸ்தான், அப்படி போவோம். அது மிகப்பெரிய ஹைவேங்க. அது கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு தடவையாவது நான் அது கிட்டையாவது போய் பார்க்கணும் என்ன தான் இருக்குன்ட்டு அப்படிங்கிறது ஆசை. அந்த காரகோரம் ஹைவே பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அதேமாதிரி நிறைய நொமேட்ஸும் இருக்காங்க. லைக் டஜிக் நொமேட்ஸ். டஜிக்னா இந்த பமீர் மவுண்டன்ஸில் இருப்பாங்க. பமீர் மலைத்தொடர்களும் உங்களுக்கு அங்கே தெரியும். அதுவும் செம்மையாக இருக்குங்க. பமீர் அங்கேருந்து உங்களுக்கு அப்படியே ஆப்கானிஸ்தான் போயிடும். எல்லாமே தஜிகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஏரியா ஜின்ஜியாங் வந்து.
வீகர் மைனாரிட்டி மக்கள் வந்து அங்கே அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கும் அதாவது வந்து மெயின்லேண்ட் சைனாவில் இருக்கிறவங்களுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. லைக் அவங்க முக பாவனைகள் அவங்க சார்ந்தவங்களாகவே இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த கசாக் நோமேட்ஸ் மாதிரி இருப்பாங்க. கசாக்கு டஜிக் நோமேட்ஸ் இவங்கள மாதிரி அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கும். முக்கியமாக ஈரானை சேர்ந்தவங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் எனக்கு கரெக்டாக தெரியல, போனால் தான் தெரியும். நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்காக தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய விஷயங்கள். போவோம், போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வந்துட்டோம் நம்ம டென்ட்டை வந்து இப்போ பேக் பண்ணி ஆகணும். பேக் பண்ணி கிளம்பணும். ஒரு எப்படியும் ஒரு 2.5 மணி நேரம் ஆகிடும் கீழே போகிறதுக்கு. குட் மார்னிங் கைஸ். நம்மளோட பயணம் ஷங்க்ரிலாவில் முடிவடையுது. 3 நாள் ஷங்க்ரிலாவில் இருந்தோம். ஒரு நாள் ஷங்க்ரிலாவை சுற்றி பார்த்தோம். மீதி இருக்க 2 நாள் வந்து ரிமோட்டான வில்லேஜுக்கு போனோம். நீருன்னு சொல்லிட்டு கிராமம். அங்கேருந்து நம்ம ஒரு ஹைக் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4000 மீட்ரு மேலே போயிருப்போம். அங்கே ஒரு ஹைக்கை முடிச்சுட்டு நம்மளோட ஹிச் ஹைக்கிங் பண்ணி அந்த 2 கப்பல் வந்தாங்க. ஹிச் ஹைக்கிங் பண்ணி திருப்பி நம்ம ஷங்க்ரிலாக்கே வந்துட்டேன். இப்போது நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஷங்க்ரிலா ரயில்வே ஸ்டேஷன். ஸோ எங்கே போக போகிறேன்னா அடுத்து ஜின்ஜியாங் ப்ரொவின்ஸ். ரொம்ப முக்கியமான ப்ரொவின்ஸ், ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ப்ரொவின்ஸு, ஹைலி செக்யூரிட்டி உள்ள ஒரு ப்ரொவின்ஸு. இங்கே தான் நான் இப்போ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ட்ரெயின் எடுத்து லிஜியாங் போகிறேன். ஸோ லிஜியாங் போயிட்டு லிஜியாங்லேருந்து நம்ம ஒரு ஃப்ளைட் எடுத்து 2 ஃப்ளைட் எடுத்து நம்ம வந்து ஜின்ஜியாங் போயிட்டு ஜின்ஜியாங்கில் கஷ்கருங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம். அதுக்காக தான் நான் இப்போ ஷங்க்ரிலா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்க போகுதுங்க. ரொம்ப ஒரு டைட்டான விஷயங்கள் நடக்க போகுது. ஏன்னா என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல சுச்சுவேஷன். ஏன்னா ஜின்ஜியாங் ப்ரொவின்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கான்ட்ரவர்ஷியல் ப்ளஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எதுவாக இருக்குங்கிறது தெரியல. பட் போய் பார்ப்போம். ஸ்டேஷன் தான். அங்கே போர்டில் எழுதியிருக்கு பாருங்கள், C984. அதுதான் நம்ம வண்டி. 12 மணிக்கு. எல்லாருக்கும் ஒரே கேட்டு தான் வச்சுருக்காங்க. எப்படியும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் 12 மணினா 1.5 மணி நேரத்தில் போய் சேரும். 1:30க்கு போய் சேரும் கரெக்டாக. இப்போ தான் அங்கே இருக்கிறவங்களாம் வந்துகிட்ருக்காங்க. அது வெளியில் ஏதோ ட்ரெயின்லேருந்து இறங்கி வராங்க போல். இந்த தடவை ஜன்னல் சீட்டே கிடச்சிச்சு. 3x2ங்க. இந்த பக்கம் 3 சீட்டு, அந்த பக்கம் 2 சீட்டு. தூக்கம்னா தூக்கி விட்டுக்கலாம் போல், இறங்கணும்னா இறக்கிக்கலாம் போல். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் வியூலாம் பார்த்துட்டு போகலாம். பாருங்களேன், நான் லெக் ஸ்பேஸ் தாங்க, நான் சத்தியமாக சொல்லி ஆகணும். லெக் ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு. மேலே எல்லாமே வந்து ஆல்பைன் மரங்கள் தான், எல்லாமே எல்லாம் அந்த பைன் மரம் தான். லேண்ட்ஸ்கேப்பு சூப்பராக இல்லை. அதில் என்ன எழுதிருக்குன்னா சைனா லாஜிஸ்டிக்ஸ்னு எழுதிருக்கு. அந்த டேங்க்லெல்லாம் இப்போ கூட்ஸ் ஏற்றிட்டு போகிறது போல். இதாங்க லிஜியாங் சிட்டி. நம்ம லிஜியாங் வந்துட்டோம். ட்ரெயின் ஸ்லோ ஆகுது. இறங்கிட்டு நான் மிச்ச விஷயங்கள்லாம் சொல்கிறேன். வெல்கம் டு லிஜியாங்க. அந்த மவுண்டன்ஸ் இருக்குதுல்ல, அதுதான் அந்த ஜேட் ட்ராகன் மவுண்டன்ஸ், ஸ்னோ மவுண்டன்ஸ். அதை வந்து நம்ம இதில் பார்க்க முடியாது. இப்போ அதுவும் இல்லாமல் ஸ்னோ டைமும் கிடையாது. என்னென்னா இன்னொரு விஷயம், இது யுனானோட முக்கியமான ப்ரொவின்ஸு. இங்கேருந்து நம்ம பஸ் இருக்கான்னு தெரியல. ஏர்போர்ட் இங்கேருந்து 20 கிலோமீட்ரு. ஐ திங்க் ஏதாவது பஸ் இருக்கணும் போகிறதுக்கு. ஐ திங்க் ஷட்டில் பஸ் எதாவது இருக்கான்னு நான் கேட்குறேன், விசாரிக்கிறேன். ஏன்னா இங்கே மெட்ரோலாம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. குன்மிங்கில் மட்டும்தான் மெட்ரோ இருக்குது.
விசாரித்து பார்ப்போம். ஸ்டேஷன்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு ஷட்டிலே இல்லை. இப்போ நான் சிட்டி சென்டருக்கு வந்திருக்கேன். இங்கே ஏதோ ஒரு ஹோட்டலாண்ட டைரக்ட் ஏர்போர்ட் ஷட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்கை ஹோட்டல்னு சொல்லிட்டு. ஸோ அதை தேடி தான் வந்துன்னு இருக்கேன். டைம் பார்த்தாலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கரெக்டாக 4.5 மணி நேரம் இருக்குது. இங்கேருந்து 35 கிலோமீட்ரு. அந்த இடத்துக்கு போனால் தான் தெரியும் அந்த இடத்துல ஷட்டில் இருக்கா இல்லையான்ட்டு. இன்னும் புரியவும் மாட்டுது. ஸ்டேஷன் வருவாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஷட்டில் எடுக்கிறவங்க இருப்பாங்க ஏர்போர்ட்டுக்கு. அங்கேருந்து பக்கம்தாங்க, அங்கேருந்து கூட ஒரு 20 கிலோமீட்டர் தான். இது சிட்டி உள்ள வந்து திருப்பி ஷட்டில் எடுத்தால் 31 கிலோமீட்டர் வருது. ஒரு வழியாக தேடி வந்துட்டோங்க ஏர்போர்ட் ஷட்டில். ஃபஸ்ட்டு ஏறிட்டேன். 20 யுவான் மொத்தமாக. 20 யுவான்னா திட்டு 240 ரூபா. அதிகம் தான், என்ன பண்ணுறது? இதுதான் ஒரே வழி இருக்கிறது. கிளம்பிடுச்சு பஸ்ஸு. ஏர்போர்ட்லேருந்து அங்கே ஷட்டில் எடுத்து வந்ததுக்கு வந்து எதுவும் இல்லைங்க, காசு எதுவும் இல்லை, ஃப்ரீ ஷட்டில் தான். இங்கேருந்து திருத்திட்டு பார்த்தீங்கன்னா 240 ரூபா. அங்கேருந்து நீங்கள் டாக்ஸி எடுத்து போயிருந்தீங்கன்னு வச்சிங்க 100 யுவான் ஆயிருக்கும். 100 யுவான்னா 1200 ரூபா. டிடி எடுத்திருந்தேன்னா 1000 ரூபா இல்லைனா 900 ரூபா வரும். இதே வந்துட்டு கரெக்டாக வண்டி எடுக்கிறாங்க. வந்தோடனே 20 யுவான் வந்து அங்கே டிக்கெட் எடுத்தேன், ஸ்கேன் பண்ணேன், வேலை முடிஞ்சிச்சு. இன்னொரு ஸ்டாப்பில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டிரான்சிட் போல். இங்கே வந்து கொஞ்சம் ஆளுங்கள்லாம் ஏற்றிருக்காரு. 2 இடம் இருக்குது போல். அங்கே ஏதோ குட்டி பஸ்ஸில் நிற்கிது. வெல்கம் டு லிஜியாங் சானி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுங்க. அழகாக இந்த மலைக்கு இந்த ஏர்போர்ட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு தான். பட் ஆனால் வந்து சின்ன ஏர்போர்ட். சின்னதில் இங்கே டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் தான் அதிகமாக போகும். டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ், அப்புறம் அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாக்கெலாம் போது பாருங்கள், அந்த கண்ட்ரீஸுக்கு மட்டும் இங்கே ஏர்லைன்ஸ் இருக்குது, ஆப்ரேட் ஆகுது. நான் உள்ளே போயிட்டு எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, எவ்வளோ ஃப்ளைட் டிக்கெட் எவ்வளோ ஆச்சு, ட்ரெயினுக்கு எவ்வளோ ஆச்சு, எல்லாத்தையும் டீட்டெயிலாக. ஓகேங்க, நமக்கு வந்து போர்டிங் பாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து ஜியான் போயிட்டு, ஜியான்லேருந்து நம்ம டிரான்சிட் ஆகிட்டு நம்ம கஷ்கர் போகிறோம். ஸோ சின்ஜாங் ப்ரொவின்ஸோட முக்கியமான ஏரியா வந்து இந்த கஷ்கர். இதோட ஃப்ளைட் காஸ்ட் எவ்வளோன்னு சொல்கிறேன். 12,600 ரூபா ஃப்ளைட் காஸ்ட்டு. இப்போ இது வந்து 12,200. ஸோ ட்ரெயின் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின் இருக்குங்க. ஆனஸ்ட்டாக ட்ரெயினும் இருக்குது. பட் ஆனால் வந்து ட்ரெயின் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து எங்கேயுமே ட்ரெயின் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக குன்மிங் போகணும். குன்மிங் நம்ம வந்தோம்ல யுனானில் ஃபஸ்ட்டு இடம், அங்கே போகணும். அங்கே போயிட்டு ட்ரெயின் எடுக்கணும். ட்ரெயின் எடுத்தால் கஷ்கர் போகிறதுக்கு 64 மணி நேரம். நினச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட 3 நாள் ஆகும் போகிறதுக்கு. ஃபுல்லாக காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் 7,000 ரூபா தான் காஸ்ட்டு. காஸ்ட் வைஸ் இன்னும் 7,000 ரூபா தான். பட் போகிறதும் 3 நாள். சரிடா 3 நாள் கூட சீக்கிரம்டா. சரிடா ஃப்ளைட் என்னடான்னு பார்த்தேன். ஃப்ளைட்டு செக் பண்ணும்போது ஷங்க்ரிலாலேருந்து ஃப்ளைட் இருக்குது. பட் ஆனால் வந்து அதுவே வந்து எக்ஸ்பென்சிவ் தான். எவ்வளோ வந்துச்சு தெரியுமா? 19,000 வந்துச்சு. 19,000 நம்மளால் கொடுத்து போக முடியாதுப்பா அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஏன்னா இது 12,000 ஓகே வேணா, 12,000 ஓகேங்க ஆனஸ்ட்டாக. ஏன்னா இங்கேருந்து நீங்கள் ஜியான் போகிறீங்க. ஜியான் போயிட்டீங்கன்னா 8 மணி நேரம் லே ஓவர் இருக்குது. ஜியானில் 8 மணி நேரம் லே ஓவரையும் முடிச்சுட்டு அடுத்து கிளம்பணுன்னா ஜியான்லேருந்து கஷ்கர் போகிறதுக்கு 4.75 மணி நேரம்னா கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போகிறதுக்கான டைமு. அப்போ பார்த்துங்க சைனா வந்து எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ காஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். இத்தனைக்கும் இதுதான் கம்மி. 12,200ங்கிறதுலாம் கம்மி. இது அதிகம் நினைக்காதீங்க, இது ரொம்ப ரொம்ப கம்மி. 12,200ங்கிறது ஒன் வேக்கு. ஏன்னா இத்தனைக்கும் நீங்கள் டிரான்சிட் வேறு ஆகுறீங்க. இங்கேருந்து ஜியான் போகிறதுக்கு 2 மணி நேரம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ட்ராவல் பண்ணும்போது.
பார்த்து தான் வந்து காலை வைக்கணும் ஒரு இடத்துலையும். ஏன்னா இது டிஸ்டன்ஸுங்க, ஒரு பக்கம் டிஸ்டன்ஸுங்கிறதுனால தான் பிரச்சனை. டிஸ்டன்ஸ் இல்லைன்னு வச்சிங்களேன் ஈஸியாக, ஏன்னா மற்ற ட்ராவலர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஈஸியாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஈஸியாக ட்ராவல் பண்ணிட்டு அசால்ட்டாக வந்துடுவாங்க. ஆனால் நம்ம என்னடான்னா கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இதில் எல்லாமே நம்ம போகிறது லாங் டிஸ்டன்ஸ். எப்படி சொல்கிறது, 4.5 மணி நேரங்கிறப்ப யோசிச்சு பார்த்துங்க, சிங்கப்பூர் போகிறதுக்கான டைம் சென்னையிலேருந்து. அப்போ அந்தளவுக்கு பெருசாக இருக்குது சைனா உண்மையிலே. இது நீங்கள் அதிகம்னு நினச்சிங்கன்னா நான் என்ன சொல்கிறது, இதுதான் கம்மி இருக்கிறதுலே. ஆனால் நான் இன்னர் மங்கோலியா போகிறதுக்கு கண்டிப்பாக ட்ரெயின் தான் எடுப்பேன். அது வேறு ஏதாவது பிளான் பண்ணி ட்ரெயின் எடுத்துடலானே இருக்கிறேன். சின்ன ஏர்போர்ட் தான். இந்த மவுண்டெயின்ஸுக்கு, இந்த வெயில் அடிக்கிறதுக்கும், இந்த ஏர்போர்ட்டுக்கும், பச்சை பசேன்னு நாங்கள் இருக்கிற புல்வெளிக்கும் செம்மையாக இல்லை. இங்கே இருக்கிற சின்ன ஏர்போர்ட்டு தான், ஆனால் பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது. அதோ பாருங்கள், டிபெட் ஏர்லைன்ஸ் நிற்குது. டேரெக்டாக லாஸா போகிறது. இது நாங்கள் மறக்கவே மாட்டேன் இந்த வியூவை.